வெல்கம் டு அவர் சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண அந்த பைட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சிமோரான் டைப்பில் இருந்துச்சு. ஆக்சிமோரான் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டான திங்ஸை கம்பைன் பண்ணுறது. அதாவது சுட சுட இருக்க இந்த ரப்டி கூட சில்லுன்னு மாம்பழம் சர்வ் பண்ணாங்க. சீரியஸாகவே சாப்பிடும்போது அந்த ஹெவன்லி ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பூரிலாம் வரும்ல, பானிபூரியில், அந்த பூரியை நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களோட மாவு இப்படி தான் இருக்கும். இதை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த குட்டி குட்டியாக பூரி வரும்ல, அது பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவெல்லாம் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா தேய்க்க முடியும். அடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்துக்கிறேன். இது இல்லைன்னா நார்மல் டிஃபன் பாக்ஸோட மூடிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன மூடியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி பவுலில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போதுமே மேலே கொஞ்சம் டவல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. ரொம்ப சூடானதுக்கப்புறமும் போடக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கும் போதும் போடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் டெம்பரேச்சரில் இருக்கும் போது போடுங்க. அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். ரொம்ப ஹையில் ஹீட் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் பூரிலாம் எவ்வளோ அழகாக எழும்பி வருதுன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியுமே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பூரி பொறுத்த வரைக்கும் நல்ல கிறிஸ்பி ஆகணும். நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது லைட்டாக கிறிஸ்பியாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சுத்தமாக அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மட்டும் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் நமுத்து போயிடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்போயாவது பானிபூரி போடணுன்னா அப்போ கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா பூரியுமே போட்டு எடுத்துட்டேன். யூஸ்வலாக நம்ம பானிபூரிக்கெல்லாம் பூரி வெளியில் தான் வாங்குவோம். இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ நான் ஒன்று மட்டும் உடச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து அந்த மாம்பழத்தை வச்சு ரப்டி பண்ணிடலாம். ஒரு பேனில் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் இருக்குது, ஸோ அதையே சேர்த்துட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஆடை படிஞ்சிருக்கு மேலெல்லாம். ஸோ இந்த மாதிரி நல்ல திக்கான பால் தான் யூஸ் பண்ணணும் ரப்டி பண்ணும்போது. இப்போ நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. மேலெல்லாம் நல்லா ஆடை படிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாலில் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமாவது ஆகும். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் நல்லா திக்காக ஏடு படிஞ்சிருக்கு. இது அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் பிளெயின் ரப்டியாக கூட சர்வ் பண்ணலாம். பட் மாம்பழ ரப்டி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அண்ட் இது கூடவே கொஞ்சம் சின்னதாக மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா ரப்டி கொஞ்சம் ஹாட்டாக இருக்குமா, இந்த மாம்பழம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால. ஸோ சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருந்தோம்ல அந்த மாம்பழம், அதை எல்லாத்தையும் இந்த பாலோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை பார்த்துட்டு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். பழத்துக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து இதில் ஒரு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாம்பழ ரப்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக மேலே ஏடு படிஞ்சிருக்குன்னுட்டு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளுடைய ரப்டி ரெடியாக இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த மாம்பழம் அண்ட் பிஸ்தா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பூரியை இந்த மாதிரி லைட்டாக கிராக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மாம்பழம் போட்டுக்கிறேன். இது கூட மேலே கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரப்டி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே ஆட் பண்ணிடலாம்.
நல்ல சுட சுட இருக்குது இந்த ரப்டி. ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு மாம்பழம்லாம் வரும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.